அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் 31/7/2024 முடிவதற்குள் ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் முக்கூட்டு கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன், வித்யாகாரகரான புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறைகிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். தந்தை வழி உறவு முறைகள் மிக பெரிய அளவில் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் வெகுவளவில் குறையும். அதோடு மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகமும் அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திரன் சாதகமாக வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டுங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். விரயத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி சனி நகர்வதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தற்காலிகமாக நிரந்தரமற்ற சூழ்நிலையில் இருந்த உத்தியோக ரீதியான பணிகள் சாதகமாக மாறும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஏற்பட்டு வந்த அலைச்சல்கள், சந்தை நிலவரத்தில் சாதகமற்ற சூழல் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான குரு தைரியத்தில் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து மங்களகாரகனும் குரு மங்கள யோகத்தை உருவாக்குவதால் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வருகிறது. உங்களுடைய சிறு முயற்சியிலே ஜென்மத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் கேது வீற்றிருக்கிறாருங்க. குருவின் பார்வை கிடைப்பதால் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களின் எண்ண ஓட்டங்கள் அப்படியே கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும்.